Hi friends, thumbnail பார்த்திருப்பீங்க. பைசா செலவில்லாம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நம்ம கப் கேக்கோட மோல்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா அண்ட் ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். இதுக்கு நீங்க காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நம்ம கப் கேக் மோல்டு இன்னைக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா A4 ஷீட் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட A4 ஷீட் இல்லை அப்படின்னா நார்மலாக அன்ரூல் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நோட்டு பேப்பர், அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு A4 ஷீட்டை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மடிப்பு எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சைட்லேருந்து இப்படி கொண்டு நல்லா கார்னரில் வச்சு, அந்த கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நல்லா நீங்கள் அகெயின் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சிசர் வச்சு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸஸாக ஒரு பேப்பர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பர் நமக்கு தேவையில்லை, அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேப்பர் உங்களுக்கு இருக்கும். இதை அகெயின் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 2ஆக மடித்தோம், அதை 4ஆக மடித்தோம், அதுக்கப்புறம் திரும்ப 8ஆக மடிச்சுக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம மடித்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேப்பர் கிடச்சிருக்கும். இப்போ ஒரு கார்னரில் நீங்கள் கீழே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்கள் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறனால நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பேப்பர் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது மேலே நம்ம இப்போ ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி இங்கே இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் போல் கையில் எடுத்து நல்லா இந்த பேப்பரில் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பேப்பர்லையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கையில் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆயில் ப்ரஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் டிப் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் 2 பேப்பர்லேயுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் எக்ஸஸாக ஆயில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். 2 பேப்பர்லேயுமே 2 சைட்லேயுமே டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்க ஆயிலை நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் மடித்த மடிப்பு நம்மளுக்கு இருக்கும். அந்த மடிப்புலேயே நீங்கள் பேப்பர் அகைன் மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் போல் மடித்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த கார்னரை மட்டும் நம்ம மடித்து விட்டால் போதும். மடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு மடித்தா போதும். இந்த பேப்பரை அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 சைடில் ஏதாவது ஒரு சைடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மடிப்பாக நம்ம மடித்து விட போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை உள்பக்கமாக மடிக்கிறேன். இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய மடிப்பாக மடிக்கக்கூடாது. குட்டி குட்டி மடிப்பாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம கீழே மடித்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். திரும்ப இதை வெளிப்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம பேப்பர் ஃபுல்லுமே பண்ண போகிறோம். நம்ம கீழே மடித்து விட்டுருக்கோம்ல, இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு உட்காரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் உள்பக்கமாக பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக பண்ணுங்கள். அப்படியே அந்த பேப்பரோட எண்டு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு வரணும். இப்போ நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேப்பர் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடியில் மடித்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடம் இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த மடிப்பை எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேப்பர் ஓப்பன் பண்ணலாம். பேப்பர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும்.
இந்த பேப்பர் இப்போ நமக்கு கப் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் வீட்டில் எனக்கு பேப்பர் கப் இருந்தது, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் அது இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர் இருக்கும்ல, அதை கூட எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி ஒரு 3 செகண்ட் மட்டும் நீங்கள் இதை பிடிச்சிருந்தா போதும். அது நல்ல கப் மாதிரி செட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா இந்த கப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 3 செகண்ட் மட்டும் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா உங்கள் கையில் அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். இப்போது அந்த கப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கீழே வச்சிங்க அப்படின்னா பேப்பர் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கப் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த கப்பை வந்து நம்ம உள்ளே வச்சுருந்தோம். ரொம்பவே சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து கப் கேக் செய்கிறதுக்கான மோல்டு வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டேப் பண்ணிக்கோங்க.